இரண்டறிவதுவே அதனோடு நாக்கே, மூன்றறிவதுவே அதனோடு மூக்கே, நான்கறிவதுவே அதனோடு கண்ணே, ஐந்தறிவதுவே அதனோடு மனனே, செவியே, ஆறறிவதனே அதனோடு மனனே. ஒரு உயிர் எது? அமீபா எது? தொடு உணர்ச்சி மட்டும்தான். உற்றறிவதுவே. இரண்டறிவது நாக்கு மட்டும் இருக்கும். மூன்றாவது அறிவு என்ன? மூக்கு இருக்கும். நான்காவது உயிரினம் கண்ணு சேர்ந்து இருக்கும். 5 காது இருக்கும். 6 மனசு இருக்கும், சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். இப்படித்தான் பரிமாண வளர்ச்சி என்று சொல்வதற்கு என்னுடைய பாட்டன் தொல்காப்பியனுக்கு அறிவியல் அங்க இருந்தது. இந்த உலகம் எதை சுத்திக்கிட்டு இருக்கணும்? பூமி தான் சூரியனை சுத்தி வருது எப்ப சொன்னோம்? மாத்தி சொன்னானே. இந்த உலகம் சுத்துது நேரத்தை ஒத்துக்கிட்டாங்களா? சுழன்றும் ஏற்பின்றது உலகம் என்று என் பாட்டன் சொன்னான். வள்ளுவர் சொன்னார். ஏன் அங்கெல்லாம் போவேன், நான் பக்தி இலக்கியம் எனக்கு பிடிக்காதான், மதிவதனைக்கு எனக்கும் பிடிக்காதுதான். ஆனா நீங்க எல்லாம் வளர்க்குறீங்க தானே. இப்போ உங்க எவிடன்ஸ் ஆக்ட்ல என்ன? இப்போ புதிய எவிடன்ஸ் ஆக்ட் எனக்கு தெரியாது. நான் பிராக்டிஸ் பண்ணும்போது பழைய எவிடன்ஸ் ஆக்ட். சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் என்ன? சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் 3 தான். டாக்குமெண்டரி எவிடன்ஸ், டைரக்ட் எவிடன்ஸ், கஸ்டமரி எவிடன்ஸ். இந்த 3 தானே. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல அதான் இருந்தது. எப்ப கொண்டு வந்தீங்க? 1800 கொண்டு வந்தீங்க, மெக்காலா கல்வி முறைக்கு பிறகு. ஆனா எங்க பக்தி இலக்கியத்தில் இருக்க, திருவிளையாடபுரத்தில் இருக்க, சுந்தரனார் இன்னொரு பேரை வந்து எடுத்திருப்பாரு. அவர் தான் கொடுத்த வாக்குறுதியை மீறி கல்யாணம் பண்ணிக்க போவாரு, திருமணம் பண்ணிக்க கூடாது. அவரு திருமணம் பண்ணிக்க போறாரு சுந்தரர். அதை தடுத்து ஆட்டுக் கொள்வதற்கு சிவபெருமான் வர்றார். கதை போய், ஆனா எழுதி வச்ச நேரத்தில் என்ன இருக்குன்னு பாருங்க. கல்யாணம் பண்ணிக்க கூடாது என்பது ஏற்கனவே அவருக்கு விதிக்கப்பட்ட விதி. அதை தாண்டி சுந்தரர் திருமணம் செய்து கொள்ள போகிறார். ஒரு அடிமை திருமணம் செல்லக்கூடாது அப்ப இருக்கு. அப்ப சிவபெருமான் போய் சொல்றாரு, நீ எனக்கு அடிமை திருமணம் பண்ணக்கூடாதுங்கிறார். நான் ஒரு பிராமணன், எப்படி நான் ஒரு அந்தனர் எப்படி பிராமணா இருக்க, அடிமையா இருக்க முடியும்? நான் சூத்திரம் இல்லையே. நான் அடிமை என்பதற்கு என்ன? அப்ப கேட்கிறார் சுந்தரர், நான் அடிமையா? காட்டு. ஆட்சியில், ஆவணத்தில், அன்றி காட்சியில் 3இல் 1 காட்டுவாய். ஆட்சியில், ஆவணத்தில், அன்றி காட்சியில் 3இல் 1 காட்டுவாய். 3 எவிடன்ஸ் கூட எனக்கு. தமிழை எழுதி வச்சிருக்கான். இலக்கிய முட்டாள்தனமா இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு இருந்த நடப்பு எவிடன்ஸ் ஆக்ட் எங்கள்கிட்ட இருந்திருக்கு, அறிவியல் இருந்திருக்கு, எல்லாம் இருந்திருக்கிறது. இந்த திராவிட இல்லைன்னா எதுன்னா மொழி, பகுத்தறிவு, சமூக நீதி. எதற்காக சொல்றேன்னா, இந்த திராவிட இல்லைங்கிறத போய்ங்கிறான்ல, தமிழுக்குன்னு தனி இதெல்லாம் இல்லைங்கிறான்ல, அதுக்கு சொல்ல வரேன். சமூக நீதி. அப்ப கிரேடட் இன்இக்வாலிட்டி, மதம், சாதி ஒளிந்த ஒரு தமிழ் சமுதாயம் இந்த மண்ணில் இருந்தது. அந்த மாண்பை மீட்டெடுப்பதுதான் திராவிடம். திராவிடம் என்பது வெறும் சமூக நீதி மட்டும் அல்ல. திராவிடம் என்பது நம்ம மொழிக்கான பெருமையை சேர்த்து. ஏன்னா இந்த மொழிதான் சமத்துவம் பேசினுச்சு, இந்த மொழிதான் அறிவியல் பேசினுச்சு, இந்த மொழிதான் அறிவியல் கூறுகளை கொண்டது. இது சமஸ்கிருதத்தில் இல்லை, ஆரியத்தில் இல்லை. ஆரியத்தில் இல்லாத காரணத்தினால் இது திராவிட நெறி. இந்த திராவிட நெறிதான் எங்களுக்கு அடையாளம். அதுதான் திராவிட இயல். வெறும் ரிசர்வேஷன் மட்டும் திராவிட அல்ல, வெறும் தமிழ் மட்டும் திராவிட அல்ல. இந்த மொழியும் இந்த இனமும் இந்த பண்பாட்டு கூறுகளும் சேர்ந்த ஒரு இனம் வாழ்ந்தது. அதைத்தான் I belong to Dravidian stock. When I am claiming there is a Dravidian stock, we are having something distinct, something different to offer to at large to the nation. எங்கள் இனத்திற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. நான் திராவிடன் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன். ஏனென்றால் இந்த உலகத்திற்கு வழங்குவதற்கு எங்களிடத்திலே தனித்த அடையாளம் உள்ள வேறுபட்ட கொள்கைகள் இருக்கிறது. அந்த கொள்கை வேறு எவனிடத்தில் இல்லை என்று பொருள். எனவே இதுதான் திராவிடம், இதுதான் திராவிட நெறி, இதுதான் திராவிட இயல். எனவே நிலமாக இருந்தது, மொழியோடு இருந்தது, பண்பாட்டோடு இருந்தது. அது இப்போது எங்கே என்று கேட்கிறார்கள். இவையெல்லாம் கலந்த கலவையாக இன்றைக்கு திராவிடவியல் கருத்தியலாக இருக்கிறது. அந்த கருத்தியல் ஆரியம் சொல்லுகின்ற அனைத்திற்கும் எதிராக இருக்கிறது. எனவே திராவிட இயக்கத்தை காப்பாற்ற வேண்டிய பெரு பொறுப்பை திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய நாயகர் மாண்புமிகு முத்துமையல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு என்று முன்னெடுத்திருக்கிறார். இந்த திராவிட மாடல் அரசு மட்டுமல்ல, திராவிட கருத்தியலும் வெற்றி பெற வழக்கறிஞர் சங்கத்தையும் சேர்ந்து போராட அழைக்கிறேன். நன்றி, வணக்கம்.